வணக்கம். யோகா பயிற்சி ஆரம்பிக்கிறோம். முதல்ல உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 1 நிமிஷம் பிரார்த்தனை. அவங்கவங்க கண்ணை மூடி உங்க குருநாதரை, கடவுளை, குலதெய்வத்தை வேண்டிக்குங்க. 1 நிமிஷம். அதுக்கப்புறம் நாம பயிற்சி ஆரம்பிக்கலாம். மெதுவா கண்ணை திறந்துக்குங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் பார்க்க போறோம். இணைப்புகளை பார்க்க போறோம். முதல்ல கால் 1 அடி அகலமா வச்சுக்கோங்க. இடுப்புல கை வச்சுக்கோங்க. என் கூட சேர்ந்தே செய்யணும். பார்த்துட்டு தனியா பண்ணக்கூடாது. நான் செய்ய சொன்னா நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிடணும். பாருங்க, கால் 1 அடி அகலம், இடுப்பு மேல கை இருக்குது. முதல்ல வலது காலை தூக்குறீங்க. தூக்கிட்டு வலது பக்கமா 10 சுத்து சுத்துறீங்க. நீங்களும் கூட சேர்ந்து செய்யுங்க. வலது பக்கமா 10 சுத்து முடிச்ச உடனே இடது பக்கமா சுத்தணும். ஒரு பக்கம் முடிச்சவங்க இடது கால், இடது பக்கமா என்ன பண்றீங்க? 10 சுத்து சுத்துறீங்க. வலது பக்கம் முடிச்சோடனே இடது பக்கம் சுத்தணும். ஒருவேளை யாருனாலையாவது பேலன்ஸ் பண்ண முடியலன்னா பக்கத்துல ஏதாவது செவுரு இருந்தா நீங்க கையை பிடிச்சிக்கலாம். வயசானவங்க பண்ண முடியலன்னா பக்கத்துல செவுத்துல கையை பிடிச்சிக்குங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம். காலை கீழே வச்சுக்கோங்க.
அடுத்த பயிற்சி கால் மூட்டுக்கு கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. குனிஞ்சு முட்டி மேல கை வச்சுக்கணும். முதல்ல பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் செய்யுங்க. பாருங்க இந்த மாதிரி மூட்டை சுத்தணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுத்தணும். இது சுத்தும்போது கண்ணு மூடி இருக்கணும். தலை முன்னால பார்வை இருக்கணும். கீழே பார்க்கக்கூடாது. நேரா பார்க்கணும். ஆரம்பிக்கலாங்க. மூட்டு மேல கை வச்சுக்குங்க. கண்ணை மூடிக்குங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் சுத்துங்க. மெதுவா, பொறுமையா. பத்து முறை வலது பக்கம் முடிச்சவங்க இடது பக்கம் பண்ணுங்க. ஒருவேளை கண்ணை மூடி செய்யும் பொழுது யாருக்காவது பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா கண்ணை திறந்தே பண்ணிக்கங்க. ஆனா கண்ணை மூடி பண்ணா ரொம்ப நல்லது. எப்போ ஒரு பயிற்சியை பண்ணாலும் கண்ணை திறக்காம கொஞ்ச நேரம் ஒரு 3 மூச்சு உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் அடுத்த பயிற்சி பண்ணணும். அடுத்து கால் அகலமா வச்சுக்கோங்க. இடுப்புல கை வச்சுக்கோங்க. இப்ப இடுப்பு சுத்தணும். பாருங்க, கண்ணை மூடி சுத்துறீங்க. முதல்ல பார்த்துட்டு கண்ணை மூடிக்குங்க. வலது பக்கமா 10 முறை, இடது பக்கமா 10 முறை. பத்து முறை வலது பக்கம் முடிச்சவங்க மெதுவா கண்ணை திறக்காம இடது பக்கமா 10 முறை பண்ணுங்க. முடிச்சவங்க வழக்கம் போல அமைதியா நின்று 3 தடவை மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே போறதையும் வேடிக்கை பார்க்கணும். இது இடுப்புக்கான பயிற்சி. அடுத்து முதுகு எலும்புக்கான பயிற்சி. பாருங்க, கால் அகலமா வச்சுக்கோங்க. இடுப்புல கை வச்சுக்கோங்க. முன்னால குனியணும். பின்னால மறுபடியும் பின்னால வளையணும். இந்த மாதிரி 10 முறை பண்ணுங்க. ஆரம்பிக்கலாம். பத்து முறை. பத்து முறை முடிச்சவங்க மெதுவா கையை லூசா தொங்க போட்டு 3 மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்க. மெதுவா கண்ணை திறங்க. அடுத்தது கால் அகலமா வச்சுக்கிறீங்க. கை வச்சுக்கிறீங்க. பாருங்க, இடது கையை முதல்ல எடுத்து இடது பக்கமா சரியணும். மறுபடியும் இடது கை வச்சுட்டு வலது பக்கமா சரியணும். இந்த மாதிரி 10 முறை செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சுக்குங்க. இந்த மாதிரி உடம்பு முன்னால போகக்கூடாது. உங்க உடம்புக்கு முன்னால ஒரு செவரும் பின்னால ஒரு செவரு, ஒரு அடியில 1.5 அடிக்கு 2 செவரு இருந்தா அதுக்குள்ள எப்படி செவுத்து அடிக்காம பண்ணுவீங்க? அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு என்ன பண்ணுங்க பாருங்க.
இந்த இடுப்புல தான் உங்களுக்கு திரும்பணும். கண்ண மூடுங்க. 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடிச்சவங்க, கால் அகலமா வச்சு, கைய லூஸா தொங்க போட்டு, தலைய தொங்க போட்டு, 3 மூச்சு காத்து உள்ள போறதையும், வெளிய போறதையும் வேடிக்கை பாருங்க. மெதுவா கண்ண திறங்க. அடுத்து கால் அகலமா வச்சுக்கங்க. கட்டை விரல உள்ள வச்சு 4 விரலையும் மடக்கி, உங்க மார்புக்கு நேரா கைய வச்சுக்கங்க. இந்த ஷோல்டர் லெவல்ல இருக்கணும். தோள்பட்டை ஹைட்டுக்கு இருக்கணும். இந்த 2 கைக்கு நடுவுல 1 அடி கேப் இருக்கணும். இப்ப என்ன பண்றீங்க, பின்னால ஒருத்தர் இருந்து அப்படி குத்துவீங்களோ, அந்த மாரி என்ன பண்ணணும், திரும்பி தலைய திருப்பி, முதுக திருப்பி பின்னால குத்தணும். அதான் 2 பக்கம். கண்ண மூடிக்கங்க. 10 முறை பண்ணுங்க. பத்து முறை முடிச்சவங்க, கால் அகலமா வச்சு, கைய லூஸா வச்சு, தலைய தொங்க போட்டு, 3 மூச்சு காத்து உள்ள போறதையும், வெளிய வரதையும் வேடிக்கை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மெதுவா கண்ண தொறந்து பார்க்கணும். அடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான பயிற்சி. காலை ஒரு அடி அகலமா வச்சுக்கோங்க. இப்போ கையை மேலே தூக்க போறீங்க. கையை முன்னால நீட்டி கட்டை விரல்ல எல்லா விரலும் சேரணும். இப்போ என்ன பண்றீங்க பாருங்க, மெதுவா உங்க கை காது கிட்ட வரணும். புஜம் வந்து காது கிட்ட வரணும். இப்படி தனியாக அந்த பக்கம் போகக்கூடாது, காது கிட்ட வரணும். இந்த மாதிரி கண்ணை மூடி 10 முறை பண்றீங்க. இதை முடிச்சுட்டு கண்ணை திறக்காம ரிவர்ஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல 10 முறை பண்ண போறீங்க. கண்ணை மூடிக்கிங்க. 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் செய்யுங்க. பொறுமையா பண்ணுங்க. பத்து முறை முடிச்சவங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. 3 மூச்சு காத்து ஓய்வு. அடுத்து கை மூட்டுக்கான பயிற்சி. கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. கை என்ன பண்றீங்க பாருங்க, இந்த 2 மூட்டையும் ஒன்று சேர்த்தி 2 கையை கோர்க்கணும். கோர்த்துட்டு இந்த கையை சுத்தணும். இதுல மணிக்கட்டை சுத்தக்கூடாது, இங்க ரொட்டேஷன் நடக்கூடாது, இந்த இடத்துல தான் சுத்தணும். பாருங்க, கண்ணை மூடி உங்க கை வாய் கிட்ட வந்துட்டு போகணும். 10 முறை பண்ணுங்க. கண்ணை மூடி 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம்.
10 முறை முடிச்சவங்க 3 மூச்சு காத்து ஓய்வு எடுத்துக்குங்க. அடுத்து கால் ஒரு அடி அகலமா வச்சுக்கோங்க. கையை முன்னால் நீட்டிக்குங்க. கட்டை விரல உள்ள வச்சு 4 விரலையும் மடக்கி மணிக்கட்டை சுத்தணும். 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம் செய்யலாம். பத்து முறை இடது பக்கம், 10 முறை வலது பக்கம். கண்ணை மூடி பண்ணணும். எந்த அளவுக்கு கண்ணை மூடி பயிற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அடுத்து கையை முன்னால நீட்டி கட்டை விரல உள்ள வச்சு 4 விரல வச்சு நல்லா அமுத்தணும். இது விரல்களுக்கான பயிற்சி. அதுக்கப்புறம் உதய சூரியன் மாதிரி நல்லா விரிக்கணும். பாருங்க 10 முறை. கண்ணை மூடி பண்ணுங்க. அடுத்து கழுத்துக்கான பயிற்சி. கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. கை பாருங்க சும்மா சாதாரண கட்டிக்குங்க. இப்போ முதல்ல பார்த்துக்குங்க, கழுத்து பயிற்சி எப்போ பண்ணாலும் ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஏன்னா கழுத்துல பல முக்கியமான நரம்புகள்லாம் போயிட்டு வருது. நம்ம வேகமாக பண்ணோம்னா சுருக்கிக்கும். அதனால ரொம்ப பொறுமையாக பண்ணணும். பாருங்க. இந்த மாதிரி 5 முறை பண்ணா போதும். வலது பக்கம் 5 முறை, இடது பக்கம் 5 முறை. கண்ணை மூடி பொறுமையா பண்ணுங்க. கழுத்து பயிற்சி முடிச்சவங்க அப்படியே பொறுமையா உட்காந்துக்குங்க. அடுத்து நம்ம உட்காந்துட்டு ஒரே ஒரு பயிற்சி பண்ண போறோம். அடுத்து கண்களுக்கான பயிற்சி. நேரா உட்காந்துக்குங்க. முதுகு நேரா வச்சுக்குங்க. கை வந்து சின்முத்திர தொடைக்கு மேல வச்சுக்குங்க. இப்போ உங்க உடம்புக்கு முன்னால பெருசா ஒரு கடிகாரம் இருக்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க உடம்புக்கு முன்னால பெருசா ஒரு வால் கிளாக் வந்து எப்படி இருக்குங்க, அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு உட்காந்துக்குங்க. அந்த கடிகாரத்துல 12, 1, 2, 3 எழுதிருக்கீங்களா, அதை கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நான் எந்த நம்பர் சொல்றேனோ உங்க கண்ணால அந்த நம்பரை பார்க்கணும். ஆனா தலை அசையக்கூடாது. நான் பாருங்க எப்படி பண்றேன்னு பாருங்க. 12, 3, 6, 9, 12. எந்த நம்பர் சொல்றேனோ கருவிழி மட்டும்தான் அசையணும். உடம்பு அசையக்கூடாது. ஆரம்பிக்கலாங்களா? நான் சொல்ற நம்பரை பாருங்க. 12, 3, 6, 9, 12. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 12. கொஞ்ச நேரம் 12ஆம் நம்பரை பார்த்துட்டு இருங்க. இப்போ வேகமா கண்ணை சிமிட்டணும். முன்னால பாருங்க. உங்க முன்னால கண்ணுக்கு என்ன காட்சி தெரியுதோ அதை சிமிட்டி சிமிட்டி பார்க்கணும்.
உங்கள் காட்சி மறைஞ்சு மறைஞ்சு தெரியணும் முன்னால் இருக்கிறது. 30 முறை வேகமாக கண்ணை சிமிட்டிட்டு கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. கண்ணை வேகமாக 30 முறை சிமிட்டுங்க. கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. மெதுவாக உங்கள் 2 கையையும் உரசி கண்ணுக்கு மேலே மசாஜ் பண்ணி லேசாக தடவி 2 இன்ச்சு தள்ளி பிடிச்சி உங்கள் பார்வையை உள்ளங்கையில் முழிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளை பாருங்கள். நாம் இப்போது உடற்பயிற்சி முடிச்சிட்டோம். இந்த உடற்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கணுக்கால், மூட்டு, முதுகு, இடுப்பெலும்பு, முதுகெலும்புக்கு 3, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, கை மூட்டு, மணிக்கட்டு, விரல்கள், கழுத்து, கண்ணு, இத்தனை பயிற்சி பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டும் எல்லா இணைப்பும் ஒழுங்காக இருந்தால் சுத்தமான ரத்தம் சுரக்கும். அதனால் இந்த உடற்பயிற்சி முடிஞ்சது. அடுத்தது நாம் ஆசனங்கள் பார்க்கலாம். அடுத்து நாம் ஆசனங்கள் பார்க்க போகிறோம். மொத்தமே 5 ஆசனம் தான் பார்ப்போம். எல்லா வயசு இருக்கிறவங்களும் சுலபமாக பண்ணலாம். யார் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க. முதல்ல தாடாசனம். கால் பாருங்க, ஒரு அடி அகலமாக வச்சுக்கிறீங்க. கை வந்து தொடை பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு உங்கள் பார்வையை ஒரு பாயிண்ட்டு, ஏதோ ஒரு இடத்த, ஒரு புள்ளி பார்த்துக்கிறீங்க. இந்த ஆசனம் முடிகிற வரைக்கும் அந்த புள்ளியிலேருந்து உங்கள் கண்ணு விலகக்கூடாது. கண்ணு இப்படி சுற்றி சுற்றில பார்க்கக்கூடாது. ஒரே இடத்துல தான் பார்க்கணும். பாருங்கள், ஒரு இடத்துல நான் பார்க்குறேன், நீங்களும் பாருங்கள். முதல்ல எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறமா பண்ணுங்கள். அந்த பாயிண்ட்லேருந்து கண்ணை மாற்றாமல் மெதுவாக கையையும் காலையும் தூக்கணும். மூச்சு காற்று இழுத்துட்டே தூக்கணும். பாருங்கள், கண்ணு மூடக்கூடாது. ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கணும். ஆரம்பிங்க, செய்யுங்க. கை மேலே இருக்குது, காலும் மேலே இருக்குது. நான் கால் விரலில் தான் நின்றுருக்கிறேன். ஒரு பாயிண்ட்டை பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவங்கவுங்க எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருங்க. குறைஞ்சது 1 நிமிஷம் இருக்கணும். மெதுவாக மூச்சு காற்றை வெளியே விட்டுக்கிட்டு கையை பாருங்க, பக்கவாட்டில் மெதுவாக கையும் கீழே இருக்கணும், காலு கீழே இருக்கணும். அந்த பார்வையை மட்டும் அந்த இடத்துல இருந்து மாற்றக்கூடாது. கையும் காலும் கீழே வர்ற வரைக்கும் அந்த பார்வையை மாற்றாமல் கை கால் கீழே வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் கண்ணு வேற ஒரு இடத்த நீங்கள் பார்க்கணும். எப்பவுமே ஆசனம் முடித்தா கால் அகலமாக வச்சு, கையை லூஸாக வச்சு, தலையை தொங்க போட்டு சாதாரண மூச்சு, நார்மல் பிரீத்திங் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் நிறைய ஆசனம் பண்ணுறதை விட ஒரு ஆசனம் பண்ணாலும் பொறுமையாக ஓய்வு எடுத்துட்டு பண்ணீங்கன்னா லாபம் அதிகம். அடுத்து 2வது ஆசனம். கால் 2ம் சேர்த்து வச்சுக்கோங்க. கையை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. அர்த்த கடி சக்கராசனம்னு பேரு. முதல்ல பாருங்க, செய்ய வேண்டாம். முதல்ல வலது கையை மட்டும் தூக்கணும். பாருங்க, வலது கையை மட்டும் தூக்கி தலைக்கிட்ட கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இடது பக்கமாக சரியணும். இப்போ உங்க தலை தனியா கை தனியா போகக்கூடாது, 2 ஒண்ணா போகணும். பாருங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல கண்ணை மூடி எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும். இருந்துட்டு மெதுவாக மேலே வந்துட்டு கண்ணை திறக்கக்கூடாது. கண்ணை மூடி தான் பண்ணணும் இந்த ஆசனம்.
மெதுவாக இந்த கையை ஒரு பக்கம் இறக்கணும். அடுத்து இடது பக்கமாக மெதுவாக கையை மேலே தூக்குறீங்க. வலது பக்கமாக சரிறீங்க. இங்கே ஒரு நிமிஷம் இருக்கிறீங்க. மெதுவாக கையை மறுபடியும் மேலே கொண்டு வந்து பக்கவாட்டில் கொண்டு வரீங்க. இந்த ஆசனம் கண்ணை மூடி பண்ணணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, நிறைய சரிஞ்சிட்டு கஷ்டப்பட்டு வலியோட வேகமாக திரும்பி போகிறத விட கொஞ்சமாக சரிஞ்சு ரொம்ப நேரம் இருந்தால் நல்லது. ஆரம்பிக்கலாங்களா? கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை உடம்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்குங்க, வலது கையை மெதுவாக மேலே தூக்குங்க, மூச்சு இழுத்துட்டே மேலே தூக்குங்க. மூச்சு காற்றை மெதுவாக வெளியே விட்டுட்டு இடது பக்கமாக சரிறீங்க. இப்போ ஆசனம் பொசிஷனில் வந்தவுடனே எப்பவுமே என்ன பண்ணணும், நீங்களா மூச்சு காற்றை கஷ்டப்பட்டு இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது. அதுக்காக தம் கட்டவும் கூடாது. மூச்சு காற்று சாதாரணமாக உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்க. எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருங்க. ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் முடிஞ்சவங்க மெதுவாக கையை நேராக கொண்டு வாங்க.